ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுச்சு. நீங்க படிக்க போகணுமா பணம், என்ன தொகையை கட்டி என்ன கல்வியை கட்டுறா என்ன வேலைக்கு போகலாம். அப்ப கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி. இங்க பாருங்க, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை அறிவு கருவறை இல்லாம வர்த்தகரையா வியாபார அறையா மாறிடுச்சு. இவ்வளவு கட்டினா இவ்வளவு படிக்கலாம், இவ்வளவு படிச்சா இந்த வேலைக்கு போகலாம். அந்த எந்த வேலைக்கு போகலாம் அது அரசு தான் தீர்மானிக்கும். எவ்வளவு அதுக்கு வேலைக்கு போக வேலை கிடைக்க பணம், அப்புறம் பணியிட மாற்றமா பணம், பணி உயர்வா பணம், எல்லாமே பணம். கடைசியா ஜனநாயகத்தில் நமக்கு இருந்த மதிப்புமிக்க உரிமை என்பதே வாக்கு. அந்த வாக்குக்கு ஒரு வேலை. வாக்கை விக்கிற சந்தையா மாறிடுச்சு தேர்தல். மந்தை விக்கிற மந்தைகளா மக்கள் மாறிட்டான். வாங்குற வியாபாரியா அரசியல் தலைமைகள் மாறிடுச்சு. இங்க என்ன பண்ணணும்னா அடிப்படையை தகர்த்து வேற ஒரு நாடு கட்டணும். புரட்சி என்றால் என்ன அப்படின்னு உங்க வயதில் இருந்த ஒரு புரட்சியாளன் 22 வயசுல நாட்டின் விடுதலைக்கு தூக்கு கயிறுல தொங்கி மூச்சை விட்ட புரட்சியாளன் பகத்சிங் கேட்கிறாங்க. 22 வயசுக்குள்ள அவளை எவ்வளவு முதிர்ச்சியா சிந்திச்சிருக்காங்க. புரட்சி என்ன பகத்து? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. புரட்சியில் தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்கணும். எது? ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம் ஏதும் இல்லாத புதிய ஒரு தேசத்தை படைக்கணும். அது யார் செய்யுது? என் அன்பு தம்பி தங்கைகளே, எல்லா சுகத்திலையும் எழுதிருக்கு சுத்தம் சுகம் தரும். இறங்கி குற்றவை யார்? இங்க எழுதுற நேரத்துக்கு கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொரு தெருவையும் கூட்டியிருந்தா தேசம் சுத்தமா இருக்கும். இங்க கிளீன் இந்தியா இருக்கு. கிளீனா இருக்கா?